சீரியல் ஆக்ட்ரஸ் நல்கர் பிரியங்கா, அதாவது நம்ம ரோஜா அவங்களோட பர்த்டேவை அவங்க கணவரோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இல்லைங்க, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்ட் டேஸாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலே கொஞ்சம் கலவரப்படுத்தின ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம நல்கர் பிரியங்கா அவங்களோட கணவரோட சேர்ந்து வாழலை, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. 2 பேருமே சோஷியல் மீடியாவில் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ், கல்யாண ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்ததுமே, அடடா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, என்ன இப்போ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி Q&A செஷனில் கூட நம்ம ரோஜா கிட்ட ஒரு ரசிகர் கேட்கும்போது, நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, உங்களோட கணவரோட பிரிஞ்சிருக்கீங்களா, ஆமாம் ஐம் சிங்கிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டான ராகுல் கூட பார்த்திங்கன்னா இந்த தனியாக இருக்கிற மாதிரியே ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருந்தார். பட் இப்போ பார்த்திங்கன்னா 2 பேரும் ஆனிவர்சரியும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க 2 பேரும் சேர்ந்து. அண்ட் ரீசெண்டாக ரோஜா கூட அவங்களோட அக்கௌண்ட்டை கூட டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எது எப்படியோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்து இப்போ சரியாயிடுச்சுல்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி தான் நல்கர் பிரியங்காவோட ஃபேன்ஸுக்கெல்லாம் இருக்குது. அண்ட் எங்களுக்கும் கூட. ஸோ நல்லபடியாக அவங்களோட பர்த்டேவை ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பேசி சமாதானம் ஆகிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது இவங்க மூலமாக தெரியுது. ஸோ இதுதான் ரியல் கப்பிள். எவ்வளோ சண்டை வந்தாலுமே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் சேர்றது அப்படிங்கிறது இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ரோஜா பிரியங்காவுக்கு நம்மளோட சேனல் சப்பா பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம்.